எனக்கு ஒரு மிகப்பெரிய நண்பர் அவரு. என்னுடைய வழிகாட்டின்னு கூட நான் சொல்லுவேன். அந்த அடிப்படையில உண்மையிலேயே அவர் உண்ணாவிரதம் இருப்பது நெறைய காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. என்னடா தன்னை உடலை வருத்திக் கொண்டு இந்த மாரி இருக்கிறாரே! அப்படின்னு யோசிக்க தோணுது. உண்மையிலே மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா அவரு எதற்காக இருக்கிறார்ன்னும்போது ஒரு 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 சமுதாய நல்லெண்ணத்துக்காக, சமூக நல்லெண்ணத்திற்காகவும், இந்த மாணவர்களுக்கான கல்வி நிதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிறார். மாநில சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருக்கிறார். அப்ப அத சேர்த்து பொருத்தி பார்க்கும்போது, ஃபைன் ஓகே நம்ம அவருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு தான் தோணுது. அந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து இந்த நிதி வருதா வரலையான்றது 2வது. சமக்கிர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ 2,200 கோடி நிதி வருதா வரலையான்றது 2வது. ஆனா எதிர்ப்பு குரல பதிவு பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஒரு புறம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக தன்னுடைய கண்டனத்த பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப காங்கிரஸுடைய பங்கு என்னன்னு பல பேர் கேட்கிறாங்கல்ல. அப்ப காங்கிரஸுடைய ஒரு பிரதிநிதியாக தமிழ்நாட்டுல திருவள்ளூர் எம்பி இருக்கக்கூடிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் வந்து இத முன்னெடுத்து போறது உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒன்றுதான். ஏன்னா, இங்க பல பல லட்சம் ஆசிரியர்களுக்கான சம்பளமா இருக்கட்டும், பல லட்சம் மாணவர்களுக்கான அ திட்டங்களுக்கான நிதியா இருக்கட்டும், எல்லாமே நின்னு போயிருக்கு இன்னைக்கு. என்னமோ நாம வந்து மத்திய அரசினுடைய பிஜேபி கட்சியினுடைய சொத்துக்கள்ல இருந்து பங்கு நாம கேட்கல. நாங்க கட்டின வரி, எங்க வரியில இருந்து நீங்க குடுக்க வேண்டிய உரிமைய குடுங்க தான் நம்ம கேட்கிறோம் நாம. அப்போ அத குடுக்குறதுல நீங்க தயக்கம் காட்டுறீங்க. கேட்டா பிளாக்மெயில் பண்ணுவீங்க கேவலமா எங்கள. நீ வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசில கையெழுத்து போடுவீங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கோம்பீங்க. ஏத்துக்கிட்டா என்ன? குடுக்கலாமே உங்களுக்கு அப்படின்ற டயலாக் வரீங்க நீங்க. அப்போ அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய அடிப்படை கருத்தியலுக்கும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்கும், இவங்க பண்பாடு, கலாச்சாரத்துக்கும் எதிரான ஒரு போக்கு நீங்க கடைபிடிச்சுட்டு, நீங்க வந்து இப்படி பண்ணா என்ன சரண்டர் ஆயிக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்றது வந்து நம்ம தமிழ்நாடு அடிமையாக போக வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல. அதுல சசிகாந்த் செந்தில் அடிப்படையிலே ஒரு திராவிட இடதுசாரி சித்தாந்தத்துல உள்வாங்கிய ஒருவர். தலித்திய, அம்பேத்கரே, பெரியாரிய, மார்க்சிய சித்தாந்தத்தில் உருவான ஒருவர் அவர். அவர் காங்கிரஸ்காரரா இருந்தாலும், இந்த 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 சித்தாந்தத்தை உள்வாங்கிய ஒருவர் தான் காங்கிரஸ்ல இருக்காரு. காங்கிரஸ்ல எல்லாரும் தான் இருப்பாங்க. அது மாரி இவரு முற்போக்கான சிந்தனையாளர் ஒருவர். அந்த அடிப்படையில அவர் வந்து தமிழ்நாட்டுக்கான நிதி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில அவர் வந்து இந்த போராட்டத்துல ஈடுபடுறாரு. உண்மையிலே அத தமிழ்நாடு மக்கள் அத வரவேற்க வேண்டும். குறிப்பாக தமிழ்நாடு அரசு அத வரவேற்க வேண்டும் தான் என்னுடைய கருத்தாகவும், கோரிக்கையாகவும் இருக்கு.